இன்றைய செய்தியை பார்த்து வருகிறோம். பாலியல் தொல்லை விவகாரம் தொடர்பாக மயிலாடுதுறை ஆட்சியர் பேசியது சர்ச்சையாகியுள்ளது. லாஸ்ட் வீக் நடந்த ஒரு அந்த 3 வயசு குழந்தைக்கு பாத்தீங்கன்னா அது அந்த குழந்தையே தப்பா நடந்திருக்கு. அது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த குழந்தைய எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் அந்த பையனை காலையில துப்பி இருக்கு முகத்துல. தட் மே பி தி ரீசன். அதனால ரெண்டு பக்கமே பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கோம். இது கூட அந்த லாஸ்ட் வீக் நடந்த ஒரு அந்த 3 வயசு குழந்தைக்கு பாத்தீங்கன்னா அது அந்த குழந்தையே தப்பா நடந்திருக்கு. அது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த குழந்தைய எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் அந்த பையனை காலையில துப்பி இருக்கு முகத்துல. தட் மே பி தி ரீசன். அதனால ரெண்டு பக்கமே பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணகுமாரிடம் கேட்கலாம். கிருஷ்ணகுமார், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, மயிலாடுதுறையில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் காவல் அலுவலர்களுக்கான போக்சோ சட்டம், குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு குறித்த ஒருநாள் திறன் வளர்ப்பு பயிற்சியானது இன்று நடைபெற்றது. இந்த திறன் பயிற்சி வகுப்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின், மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி ஆகியோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பேசினார்கள். அப்போது பேசிய மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, கடந்த வாரம் சீர்காழியில் நடைபெற்ற பாலியல் சம்பவத்தில் 3.5 வயது சிறுமி ஒருவர் 16 வயது இளம் சிறார் ஒருவரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார். இந்த சம்பவத்தில் 2 தரப்பிலுமே தவறு உள்ளது என்றும், அந்த சிறுமியின் குடும்பத்தினருக்கும் இளம் சிறாரின் குடும்பத்திற்கும் இடையே ஏற்கனவே முன்பகை இருந்ததாகவும், இந்த முன்பகை காரணமாக அன்று காலை அந்த சிறுவனின் முகத்தில் துப்பியதாகவும், அந்த ஆத்திரத்தின் காரணமாகவே அந்த சிறுமியை தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமைக்கு கட்டாயப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் மாவட்ட ஆட்சியர் பேசியிருந்தார். இது குறித்து நாம் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியிடம் விளக்கம் கேட்டிருந்தோம். அப்போது குறிப்பிட்டிருந்த மகாபாரதி இது குறித்து விளக்கம் கூறுகையில், பாலியல் துன்புறுத்தலுக்கு காரணம் 2 குடும்பங்களிடையே இருந்த முன்விரோதம் தான் காரணம் என்றும், இது குறித்து குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கருத்துக்களை பெற்றோர்கள் வழங்க வேண்டும் என்ற காரணத்தின் காரணமாகவே அந்த கருத்தை கூறியதாக தெரிவித்துள்ளார். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணகுமார்.